அந்த நேரத்துல தவசினாத சொல்றார் பகவானே இது பொண்ணு வேண்டும் பொருள் வேண்டும் மண்ணு வேண்டாம் மனையும் வேண்டாம் பொருள் எல்லாம் எனக்கு நிறைவாக இருக்கிறது நிறைந்த அதாவது சென்று மணி இருந்தாலும் அழகான இடமா நான் பக்குவமா வச்சிருக்கேன். சொத்து சுகமே தேவையில்லை. நான் கால சென்று போனேனானா கர்மம் செய்ய குழந்தை இல்லையே சென்றே போனேனா கர்மம் செய்ய குழந்தை இல்லையே பகவான் இரண்டு விதமான குழந்தைக்கு வரத்தை கேட்கிறார். அமர்த்தன் சமத்தன் என்று கேட்டபோது அமர்த்தன் சொன்ன 100 வயது குழந்தையாக இருக்கும், குருடு நோண்டி சப்பானியாக இருக்கும். ஆனா இறை மேல பக்தியே இருக்காது. சமத்தன் என்று சொன்ன வயது 16 வயது குழந்தையாக இருக்கும், அம்மா அப்பா சொல் கேட்கும் குழந்தையாக இருக்கும், இறை மேல பயபக்தி உள்ள குழந்தையாக இருக்கும். இரண்டில் உனக்கு எது வேண்டும் என்று கேட்டார். அண்டே பிறந்து வரலாறு இருந்தாலும் தெய்வ சிந்தனை உள்ள குழந்தை, அம்மா அப்பா வார்த்தைக்கு உடைய குழந்தை, பய பக்தியுடைய குழந்தைக்கு வரது கேட்டார். பகவான் தீர்த்தத்தை கொடுத்தார். இடத்திலே கொடுத்தார். அன்புகி மறுபுதையோ வரம் கொடுத்து 16 வயதில் அந்த உலகத்தை விட்டு நீ சென்று விடுவாய். மருத்துவத்தால் காதலி என்று சொல்லப்பட்ட வன்முடியாக நினைக்கிறேன். என் மகனே மார்க்கண்டா 16 வயதிலே எங்களை விட்டு பிரிந்து சென்று விடுவாய் என்று போல வளர்த்து வர மார்க்கண்டன். 10 வயது ஆனபோது பலகளையும் படித்து முடித்தார். இறைவன் மேல பயபக்தி கொண்டு சிவனுடைய அம்பலத்திலே அழகான சிவபூஜை பரிகாரம் செய்து வருகிறார். நம்பிக்கை என்பது வேணும் ஒரு மனிதனுக்கு, இல்லையா? அதுல சிவபக்தனா இருக்க வேண்டுமையான சில காலம் தவங்கள் செய்தாலும் அந்த மனப்பக்குவம் யாருக்கு கிடைக்காது. சின்னஞ்சிறு பாலகனாய் இருந்தாலும் மார்க்கண்டன் அல்லும் மகனும் சிவனே சிவனை என்று சிவனாரை மனதில் நினைத்து கொண்டு அழகாக தவத்தை செய்து வருகிற போது எவன்கால தூதர் பார்க்கிறார். என எவனுக்கு அன்றாடம்
1000 உயிரை பிடிக்க வேண்டும். பிடிக்க வேண்டும். காலனை பார்த்து சொல்ற, ஏ காலா, இன்று 1000 உயிரை பிடித்து முடித்து விட்டாயா? பிடித்து விட்டாயா? ஐயா, ஒரு தவறு மட்டும் நடந்து விட்டது. நடந்து விட்டது ஐயா. 999 உயிரை பிடித்து இருக்கிறேன். ஒரு உயிரை மட்டும் பிடிக்க வேண்டும். பிடிக்க வேண்டும். காலா, கணக்கில் கரெக்டா இரு. இதப்பா, எந்த உயிரா இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் கவலை இல்லை, உடனே சென்று உயிரை பிடித்து வா என்று உரைத்தார். காலன் கிடாவேற காலங்கண்ணி குறவையிட்டாள், தூதன் கிடாவேற தூதக்கண்ணி குறவையிட்டாள், எவன் கிடாவேற எவக்கண்ணி குறவையிட்டாள். காலனும் தூதனுமாக திருக்கடை ஊரிலே மார்க்கண்ட உயிரை பிடிக்க வேண்டும் வருகிறார். வருகிற போது மார்க்கண்டனோ சிவனுடைய அம்பலத்துல சிவ பரிகார பூஜையை செய்து வருகிறார். தேடாத இடம் தேடி வந்தாலும் எவ்விடம் பார்க்க முடியவில்லை. சிவனுடைய அம்பலத்தில் வந்தார். மார்க்கண்டர் வந்து சொல்றார், ஏ மார்க்கண்டா, இன்றோடு உனக்கு உயிர் விட்டு போகிறது. எடிக்கல உயிரோடு இருக்கவே முடியாது. உயிரை பிடிக்க வேண்டும் என்று நாங்க 2 ஒண்ணு சேர்ந்துட்டோம். அவ்வளவுதான். உயிரை வந்து வலி வேதனை இல்லாம நாங்க 2 கொண்டு நினைச்சுக்கிட்டே இருக்கோம். உனக்கு அப்படி வலி வேதனை சொல்லு எல்லாம் நீ பாத்துக்கோ. சரி ஐயா, நீயே எல்லாம் பாத்துக்கோ. நாட்டு வந்து சம்மதித்து காலனும் தூதமாக வருகிற போது மார்க்கண்டன் நினைக்கிறேன், உன்னையே தஞ்சம் என்று நான் சிவபூஜை செய்து வருகிறேனே. ஆனால் என்னுடைய உயிரை பிடிக்க வேண்டும் என்று காலனும் தூதன் வந்திருக்கிறார்கள். நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், ஆண்டவன் மகமானிடத்தில் முறையிட்ட போது காலம் சொல்றா, ஏ மார்க்கண்டா, விதி இன்னோடு முடியண்டா. நீ என்னதான் ஒண்ணு சேர்ந்து உயிரை பிடிக்கலாம். என்னடா பேசிட்டு இருக்கிற? வலி வேதனை இல்லாம ஒன்னு அழைத்து ஒன்னு நாங்க வந்திருக்கிறோம். உனக்கு வலி வேதனை வலி வேதனையோட பிடிக்கிறது ஆசைப்படாத, சரியா? பார்த்தா மார்க்கண்டல் சிவனே சிவபெருமானே ஆதி அந்தமில்லாத ஆதிப்பரம்பொருளே, எனக்கு யாரும் உண்டு, நீங்கள் தானே எனக்கு உண்டு. மாதா பிதா குரு தெய்வம் இல்ல, எனக்கு நீங்கள் தானே. உங்களுடைய பூஜை பரிகாரம் பிடிப்பதற்கு முன்பதாக யார் உயிரை பிடிக்க வந்திருக்கிறார்களே என்று பகவானை நினைத்து பூஜை செய்து வருகிற போது காதில் வருகிறார். மகனை மார்க்கண்டா, அம்மாவோடு நீ அரவணைக்க வாடா என்று உரைத்தார். மார்க்கண்ட சிவன் பேர்ல பய பக்தி கொண்ட தன்மையாலே, அம்மா நீங்க வீட்டுக்கு போங்க. ஏ உங்களுக்கு என்ன கவலை? நான் சிவபூஜை முடிக்க முன்பதாக
அரண்மனைக்கு வரவில்லை. ஆமா, நீங்க வீட்டுக்கு போங்க. போங்க. காதலில் நினைக்கின்றேன். சரி. என் மகனே, மகனே, இன்னோடு எங்களை விட்டு விட்டு நீ சென்று விடுவாயே. சென்று விடுவாயே. காதலில் நினைத்தா ஒரு குழந்தைய பெற்றெடுத்த தாய்க்கு தான் தெரியும் மன வேதனை அழுத்தம் அல்ல. ஆமா, காதலில் நினைத்த மகனே, என்னோடு வாடா, அரண்மனைக்கு வாடா. பாட்டா மார்க்கண்ட. சரி அம்மா, நீங்க போங்க. போங்க. எனக்கு என்ன மனக்கவலை? ஆமா ஆமா, நீங்க அரண்மனைக்கு போங்க. போங்க என்று சிவபூஜை சரி வருகிற போது யாரு காலனும் தூண்டுமாக ஒன்றாக சேர்ந்து எது நேர வாய்ப்பே இல்லை. நேரம் நெருங்க கொண்டு இருக்கிறது. பாசவேலை எடுத்து உடனே கடத்துல போட வேண்டியதா? அந்த பாசவேலை தான் எடுத்து
இருந்தாலும்